அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள நண்பர்களே, இன்று மே மாதமாக இருக்கிறது. இந்தியா முழுவதும் மே 5ஆம் தினம் வணிகர் தினமாக கொண்டாடப்பட இருக்கிறது. வணிகம் குறித்து இஸ்லாம் என்ன பேசுகிறது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பொன்மொழியிலே கூறுகின்ற பொழுது, உண்மையான வியாபாரி, உண்மை பேசி வியாபாரத்தில் ஈடுபடக்கூடிய ஒரு வியாபாரி நாளை மறுமையிலே சொர்க்கத்திலே சுகதாக்களோடு வாய்மையாளர்களோடு இருப்பார் என்று எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். அப்ப வணிகர்களே, நீங்கள் வணிகத்தில் ஈடுபடுகின்ற பொழுது உங்களுடைய சரக்குகளை பன்மடங்கு லாபத்தில் விற்பதற்காக வேண்டி நீங்கள் பொய் பேசி வியாபாரத்தில் ஈடுபடக்கூடாது என்பதை இஸ்லாம் தெளிவாக சுட்டிக்காட்டுகிறது. மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது, யார் தமது சரக்குகளை விற்பதற்காக வேண்டி பொய் சத்தியம் செய்கிறாரோ அவருடைய வியாபாரத்தில் அபிவிருத்தி இருக்காது என்பதனை எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். அப்ப வணிகம் என்பது ஒரு பரக்கத்தான ஒரு தொழிலாக இருக்கிறது. ஒரு சஹாபி, அந்த சஹாபி என்ன செய்வார் என்று சொன்னால், ஜும்ஆ தொழுகைக்காக வேண்டி பாங்கு சொல்லி அழைக்கப்பட்டால் இறையில்லத்திற்கு வந்து அவர் இறைவனை தொழுது பள்ளிவாசலுடைய வாசலில் நின்று கொண்டு அவர் இறைவனிடத்திலே இவ்வாறு பிரார்த்திப்பார்: இறைவா, நான் உனது அழைப்புக்கு பதில் அளித்து விட்டேன். இறைவா, நான் கடமையான ஜும்ஆ தொழுகையை நிறைவேற்றி விட்டேன். இறைவா, நீ உத்தரவிட்டது போன்று தொழுகை முடித்த பிறகு நீங்கள் பூமியில் பரவிச் சென்று இறைவனுடைய செல்வத்தை தேடிக் கொள்ளுங்கள் என்று இறைவா நீ சொல்லியிருக்கிறாய். நீ சொல்லியது போன்று, நீ எனக்கு ஏறியதை போன்று நானும் கடமையான தொழுகையை முடித்துவிட்டு நான் வெளியிலே சென்று உனது செல்வத்தை நான் தேடச் செல்ல இருக்கிறேன். எனவே நீ எனக்கு வழங்கக்கூடிய அந்த வாழ்வாதாரத்தில் அபிவிருத்தியை நீ ஏற்படுத்தி தருவாயாக என்று இந்த பிரார்த்தனையை ஒரு சஹாபி செய்வார். அப்ப இதைத்தான் இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது. அப்ப வணிக பெருமக்களே, நீங்கள் உங்களுடைய தினத்தை நீங்கள் கொண்டாடுகின்ற பொழுது நீங்கள் ஒரு உறுதிமொழியை எடுத்துக் கொள்ளுங்கள். நாங்கள் வணிகத்தில் ஈடுபடுகின்ற பொழுது நாங்கள் நிறுவையிலோ அளவையிலோ நாங்கள் மோசடி செய்ய மாட்டோம். நாங்கள் மலிவான சரக்குகளை விற்பனை செய்ய மாட்டோம். கலப்படம் உள்ள பொருளை நாங்கள் விற்பனை செய்ய மாட்டோம். நாங்கள் பொய் பேசி வியாபாரத்தில் ஈடுபட மாட்டோம். நாங்கள் பொய் சத்தியம் செய்து லாபத்தை பெருக்குவதற்காக வேண்டி இவ்வாறான வியாபார நடவடிக்கைகளில் ஈடுபட மாட்டோம் என்று வணிகர்களே, மே 5ஆம் தினம் அன்று இப்படிப்பட்ட ஒரு உறுதிமொழியை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் இப்படி செய்வீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வணிகத்தில் அபிவிருத்தி ஏற்படும். நீங்கள் மறைந்துவிட்ட பிறகும் நாளை சொர்க்கத்திலே வீர தியாகிகளோடும் வாய்மையாளர்களோடும் நீங்கள் இருப்பீர்கள் என்பதை இஸ்லாம்